சபரிமலை ஐயப்பன் கோயில் பொன்னம்பலமேடு பகுதியில் தெரியும் மகர ஜோதி தரிசனமானது மிகவும் விசேஷ நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. பொன்னம்பலமேட்டில் ஒளிரும் மகர ஜோதி தரிசனத்தை காணவும், அதே சமயத்தில் தங்க ஆபரணங்கள் அணிந்து காட்சி தரும் ஐயப்பனை தரிசனம் செய்யவும் ஏராளமான பக்தர்கள் குவிவது வழக்கம். மகர ஜோதி அன்று ஐயப்பனுக்கு அணிவிக்கப்படும் தங்க ஆபரணங்களானது திருவாபரணம் என்றே அழைக்கப்படுகிறது. பந்தல அரண்மனையின் பாதுகாப்பில் இருக்கும் தங்க ஆபரணங்களானது வருடத்தின் சில நாட்கள் மட்டுமே வெளியே கொண்டு வரப்படும். பந்தல மன்னனால் சபரிமலை ஐயப்பனுக்காக உருவாக்கப்பட்ட திருவாபரணங்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் மகர ஜோதிக்கு முன்னர் பந்தல அரண்மனையில் பூஜைகளானது நடத்தப்பட்டு அதன் பின்னர் வானில் கருடன் வட்டமிட்ட பிறகுதான் சபரிமலைக்கு திருவாபரண யாத்திரையானது புறப்படும். ஜனவரி 15ஆம் தேதி மகர விளக்கு பூஜை நடைபெறும் நாளில் பிற்பகல் 12 மணி வரை மட்டுமே பக்தர்கள் பம்பையிலிருந்து ஐயப்பன் கோயிலுக்கு அனுமதிக்கப்படுவார்கள் என தேவசம் போர்டு தெரிவித்துள்ளது. மகர விளக்கு பூஜையன்று தரிசனத்திற்கு 40,000 பக்தர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள். பக்தர்கள் கூட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் ஸ்பாட் புக்கிங் வசதியை நிறுத்தியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. மேலும் 18ஆம் தேதி வரை மட்டுமே பக்தர்கள் திருவாபரணம் அணிந்த ஐயப்பனை தரிசிக்கலாம் என்றும் தெரிவித்துள்ளது. அதைத் தொடர்ந்து 19ஆம் தேதி வரை பக்தர்கள் நெய் அபிஷேகம் செய்யலாம் எனவும், அதன் பிறகு 21ஆம் தேதி காலை 7 மணிக்கு கோயிலின் நடை சாத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பின்னர் மாசி மாத பிறப்பு பூஜைக்காக பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி கோயில் நடை திறக்கப்படும் எனவும் தேவசம் போர்டு தெரிவித்துள்ளது. அதேபோல் மகர ஜோதியை காண வரும் அனைத்து பக்தர்களுக்கும் உணவு வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும், சபரிமலையில் பாண்டித்தாவளம், கொப்பரைக்களம், அப்பாச்சிமேடு உள்ளிட்ட 10 இடங்களை தேர்வு செய்து அதில் பக்தர்கள் பாதுகாப்புடன் ஜோதியை காண ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கூடாரம் அமைத்து தங்கியுள்ள பக்தர்கள் தீப்பந்தம் கொளுத்தவும் உணவு சமைக்கவும் தடை விதித்துள்ளதாகவும் தேவசம் போர்டு தெரிவித்துள்ளது.